இன்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம். இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தினது. தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோட அணுகக்கூடாது. நீங்க சிக்கிக்கிட்டதா உணரலாம், ஆனா நீங்க அப்படி உணர வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம், அதை சரி செய்ய வேண்டிய நேரம் தான் இது. நீங்க நிச்சயமற்றவரா உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம். வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் அறிவாரு. நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பாரு. அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவரோட நோக்கத்தையும் கண்டறியுங்க. இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழைகிறோம். நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்திரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். இது நிறுவுவதற்கான நேரம் அல்ல, முன்னேறுவதற்கான நேரம். நீங்க எப்போவாவது துரதிருஷ்டவசமான ஒரு சட்ட சிக்கல்ல நீங்க சிக்கினா உங்களை பிரதிநிதித்துவப்படுத்த பிராங்க் பி லூசியானாவை நியமிக்கலாம். அவரு நியூயார்க் நகரோட ஹட்சன் நதியோட அக்கறையில் இருக்கிற நியூ ஜெர்சியின் ஹேக்கன்சாக்கில் இருக்கிற கத்திமுனை கூர்மை கொண்ட ஒரு வழக்கறிஞர். லூசியானாவை நீங்க தினமும் நீதிமன்ற அறையில பார்க்கலாம். அவரு நல்லா சூட் அணிஞ்சுக்கிட்டு காத்துல தன்னோட கைகளை அசைச்சுக்கிட்டு பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்காக வாதாடுவாரு. அவர் அதை ஆற்றலோடையும் செயல் திறமையோடையும் செய்யறாரு. லூசியானா நீண்ட காலமா மக்களுக்காக வாதாடிக்கிட்டு வர்றாரு. அதாவது 45 வருஷங்களுக்கு முன்னால ஒரு உள்ளூர் செய்தித்தாள் அவரை நகரத்தோட பரபரப்பான குற்றவியல் வழக்கறிஞர்னு சொல்லிச்சு. 22 வருஷங்களுக்கு முன்னால அதே தாள் அவரை ஒரு முழுமையான ஷோமேன்னும் நியூ ஜெர்சியோட முதிர் வயதிலையும் செயல்படுற வழக்கறிஞர்னும் அழைச்சது. இன்னைக்கும் லூசியானா தன்னோட 97 வயசுலையும் நீதிபதிகள் அப்புறம் நடுவர் மன்றத்துக்கு முன்னால வாதாடுறாரு. லூசியானா தாம் பெற்ற புகழில் ஓய்வெடுக்கல. அவர் சொன்னாரு, இது மிகுந்த உழைப்பை கோரும் ஒரு தொழில், அப்புறம் இது என் வாழ்க்கையோட பெரும்பகுதி எடுத்திருக்குன்னாரு. நான் தொடர்ந்து வழக்குகளை தயாரிக்கிறதுல ஈடுபட்டுக்கிட்டு வரேன். இது மனசு அப்புறம் உடல் ரீதியா ரொம்ப பெரிய சிரமத்தை தரும். உடல் ரீதியானது, ஏன்னா நீங்க விசாரணைக்கு போகும்போது பிரதிநிதித்துவப்படுத்துற நபருக்கு உதவ முயற்சிக்கிறதுல உங்களோட முழு இருப்பையும் செலவு செய்றீங்க. மேலும் அது உங்களோட உடலையும் மனசையும் அழுத்தத்துல அழுத்துது. அவரோட எதிர்காலம் பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ, லூசியானா இதை தொடர்ந்து செய்ய தேவன் என்ன அனுமதிப்பாருன்னு நம்புறேன். நான் ஓய்வு பெற விரும்பல, புளோரிடா போக விரும்பல, நான் என்ன செய்யறனோ அதையே தொடர்ந்து செய்ய விரும்புறேன்னாரு. தனிப்பட்ட முறையில் நான் புளோரிடாவுக்கு போறதை விரும்புறேன், ஆனா தொழில் ரீதியா தொடர்றதையே விரும்புறேன். தேவன் என்னை எதுக்காக அழைச்சாரோ அதை தொடர்ந்து செய்ய தேவன் என்ன அனுமதிப்பாருன்னு நம்புறேன். என்னோட பேர் ஆர்கிப்பஸ் இல்ல, ஆனா வேதாகமத்துல அவருக்கு எழுதப்பட்ட ஒரு வசனத்தை எனக்கு எழுதப்பட்ட மாதிரியே நான் எடுத்துக்கிறேன். அது சொல்றது இதுதான்: ஆர்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாகவென்று சொல்லுங்கள். ஆமா, உங்களோட பங்கு மாறலாம், உங்களுக்கு புது பணிகள் உருவாகலாம், உங்க சூழ்நிலைகள் மாறலாம், நீங்க சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கலாம். இருந்தாலும் ஒண்ணு மாறாது. தேவன் உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிற வரைக்கும் நீங்க அவருக்காக செய்ய வேண்டிய வேலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த செய்தியோட கொள்கைகளுக்கு காலாவதி தேதின்றது எதுவும் இல்லை. நீங்க ஒருபோதும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற மாட்டீங்க, ஒருபோதும் தேவனுடைய விருப்பத்திலிருந்து வெளியேற மாட்டீங்க. டாக்டர் ராபர்ட் கிளின்டன் புல்லர் செமினரியில் இருக்கிற இன்டர்கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பள்ளியில் கற்பிக்கிறாரு. மேலும் அவர் தன்னோட வாழ்க்கையில தலைமைத்துவ மேம்பாடுன்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்யறதுல நிறைய நேரத்தை செலவிட்டாரு. அவரோட ஆய்வோட ஒரு பகுதியா தேசிய தலைவர்கள், யூத தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள், தேசபக்தர்கள், முற்பிதாக்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் போன்ற தலைவர்களாக கருதப்படுற 1000 ஆண்களையும் பெண்களையும் வேதாகமத்தில் அடையாளம் கண்டாரு. இந்த தலைவர்களில் பலர் எந்த விவரமும் இல்லாமல் உரையில குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதோட வேதத்தில் 49 முக்கிய தலைவர்கள் மட்டுமே இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆச்சரியப்படலாம். அவங்களோட வாழ்க்கை முழுவதுமா ஆய்வு செய்யப்படுது. வேற வார்த்தைகளை சொல்வதானா அவங்க எப்படி தொடங்கினாங்க, எப்படி ஓட்டத்தை முடிச்சாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வேதாகமத்தில் இருக்கிற இந்த 49 பேர்ல 30% மட்டுமே நல்லா முடிச்சாங்க. மற்ற 70% தங்களோட வாழ்க்கைக்கான தேவனோட திட்டத்திலிருந்து தவறிட்டாங்க. இது நம்மளை திகைக்க வைக்கிற ஒரு உண்மை. சிம்சோன் அப்புறம் ஏலி மாதிரியான சில தலைவர்கள் நடு வயதில் தடுமாறினாங்க. நோவா, தாவீது, யோசப்பாத், எசேக்கியா போன்றவர்கள் முடிவில் தடுமாறினாங்க. ஆனா யோசுவா, தானியேல், பேதுரு அப்புறம் பவுல் மாதிரியான 30% ஆண்டவருக்கு நன்றி. அவங்க தேவனுடைய கிருபையாலையும் அறிகிற அறிவிலையும் வளர்ந்துகிட்டே வந்தாங்க. அவங்க செழித்து பசுமையாகவும் புஷ்டியாகவும் இருந்து தங்களோட முதிர் வயதிலையும் அவங்க கனிகளை தந்தாங்க.
ஆண்களும் பெண்களும் நல்லபடியா ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு எண்ணற்ற தடைகள் இருக்கு. நான் இன்னைக்கு உங்களோட 5 முக்கிய விஷயங்களை பத்தி பேசப் போறேன். ஏன்னா எப்படி நல்லா முடிக்கிறதுன்றத நம்ம கத்துக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா அதெல்லாத்தையும் தடைகள்னு பேசுறதை காட்டிலும் அதை சவால்களா உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரு லாக்கர் அறையில் இருக்கிற மாதிரி இந்த செய்தியோட மீதியை பத்தி நீங்க சிந்திக்கணும்னு விரும்புறேன். விளையாட்டோட 2வது பாதியில நம்ம ஓய்வு அறையிலேருந்து மைதானத்துக்கு வெளியே போறதுக்கு முன்னால நம்ம எல்லாருக்கும் ஒரு உற்சாக வார்த்தையை வழங்கியிருக்கேன். அதனால அந்த 5 விஷயங்கள் இதுதான். முதலாவதா, ஒரு சிறந்த முடிவை பெறதுக்கு நீங்க ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் கவனம் செலுத்தணும். வேதாகமத்தில் ஓட்டத்தை நல்லா முடிச்சவங்கள ஒருத்தர் தாவீது ராஜாவோட மகனான சாலமோன். உண்மையிலே நான் இதை ஆராய்ச்சி செஞ்சப்போ முடிவுன்ற சொல் சாலமோனோட 1 டசன் முறை இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தேவாலயத்தை கட்டினது குறிப்பிடத்தக்கது. அதனால நான் ஒரு காகிதத்தை எடுத்து சாலமோன் தேவனுடைய வீட்டை கட்டுறதுக்கான வேலையை முடிச்ச உடனே தொடர்புடைய எல்லா குறிப்புகளையும் பட்டியலிட்டேன். அப்போ நான் கதையை படிச்ச பல முறைகள்ல ஏதோ ஒரு காரியத்தை கவனிச்சேன். ஒரு ஒரு சின்ன வார்த்தை இப்படி கண்களுக்கு தட்டுப்படாம போகுன்றது சுவாரஸ்யமானது. ஆனா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். சாலமோன் ஒரு நிறைவேற்றுபவர் மட்டும் இல்ல, அவர் முழுமையா பூரணமா அப்புறம் கம்பீரமா முடிக்கிறவர். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது இதை நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். முதலாவது 1 ராஜாக்கள் 6:22. அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடினான். 6:38. அந்த ஆலயம் முழுவதும் சகல திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7:51. இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. 2 நாளாகமும் 5:1. கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது. 2 நாளாகமும் 7:11. கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணி வந்தப்போ சாலமோன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. அவர் எதையும் விட்டுடல. அதுக்கு காரணம் அவருடைய தந்தை இந்த விஷயத்துல அவருக்காக ஜெபிச்சார்னு நான் நம்புறேன். தாவீதோட ஜெபத்தையும் சாலமோனுக்கு அவர் விடுத்த சவாலையும் கவனிங்க. தாவீது அந்த விஷயத்தில் இருந்து கடந்து சென்று சாலமோன் பொறுப்பேற்பதற்கு முன் 1 நாளாகமும் 28:20 அவர் சொன்னது இதுதான். நீ பலங்கொண்டு சாலமோன் தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். காரியங்களோட ஒரு பகுதியை நம்ம விட்டுட முடியாது. பெரும்பாலான வேலையை மட்டும் முடிக்கிறது நல்லதில்ல, கிட்டத்தட்ட முடிச்சிட்டன்றதும் போதாது. நாம எல்லாத்தையும் முடிக்கணும்னு தேவன் விரும்புறாரு. நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. அப்புறம் நீங்க அதுல இருந்து விலகி அதை சரியா செய்யாம விட்டுடுவீங்க. உங்க நேரத்தையும் முழு ஆற்றலையும் கிட்டத்தட்ட எல்லா வழிகளையும் செலவழிச்சு நீங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள அதிலிருந்து விலகிறத விட உங்களை சோர்வடைய செய்யறது வேற எதுவுமே இல்லை. வாழ்க்கையை முழுமையா முடிக்கிறத பத்தின 2வது விஷயம் இதுதான். ஓய்வு பெறுவதை பற்றி உறுதியுடன் இருங்கள். என்ன மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில ஓய்வு பெறுறது மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயம் எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல. நான் இதை எப்பவும் கேட்கிறேன். யாராவது எப்பவும் இதை கொண்டு வராங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நல்லா முடிக்கிறதுக்கான 2வது திறவுகோல் ஓய்வுன்ற தலைப்பை மன உறுதியோடையும் ஒரு தெய்வீக தன்மையோடையும் அணுகிறதா இருக்கு. உளவியலாளர் மைக்கேல் லாங்ஹர்ஸ்ட் கார்ப்பரேட் உலகத்துல தன்னோட உயர்மட்ட நிர்வாக பதவியை விட்டு வெளியேறினப்போ அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி திட்டத்தை எடுக்க முடிவு செஞ்சாரு. மேலும் ஓய்வு பெறுற விஷயத்தை பத்தி அவர் ஆராய்ச்சி செஞ்சாரு. அவர் எழுதின எல்லாத்தையும் நான் வாசிச்சேன். எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனா 200க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்றவர்களை நேர்காணல் செஞ்சாரு. அவங்கள பலர் ஓய்வு பெறதுக்கு முற்றிலும் தயாரா இல்லைன்றதை கண்டுபிடிச்சாரு. குறிப்பா மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் தயாரா இல்லை. ஒருத்தர் இந்த பிரச்சனையை இப்படி சுருக்கமா சொன்னாரு. நான் ரொம்பவும் தனிமையாகவும் மனசோர்வோடையும் உணர்றேன். என் வேலை, அலுவலகம், மதிய உணவு, நண்பர்கள், வேலையில் இருக்கிற நண்பர்கள்னு எல்லாத்தையும் இழக்கிறேன். நான் வேலையில் பிஸியா இருந்தேன். இப்போ திடீர்னு செய்ய எதுவும் இல்லை. காலக்கெடு இல்லை. அதனால ஓய்வுன்றது சலிப்பாகவும் தனிமையாகவும் இருக்கு. அந்த நல்ல பழைய நாட்கள் மாதிரி நான் திரும்பவும் மகிழ்ச்சியா இருக்க விரும்புறேன்னாரு. ஓய்வு பெற்ற கணவன் கிட்ட இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு மனைவி கேட்டதை பத்தி நான் படிச்சது எனக்கு நினைவு இருக்கு. அவர் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. அவங்க சொன்னாங்க, ஆனா நீங்க அதை நேத்து செஞ்சீங்களே. அவர் சொன்னாரு, ஆனா நான் இன்னும் அதை முடிக்கலன்னாரு. கணவனோட ஓய்வு மனைவியோட முழு நேர வேலையா மாறிடும்னு ஒருத்தர் சொன்னாரு. அமெரிக்காலையும் மேற்கத்திய நாடுகள்லையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது அடையும் போது ஓய்வு பெறுவோம்னு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பை பலர் பின்பற்றி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. சராசரியா அதை செய்யறோம். ஓய்வுன்றது வாழ்க்கையோட சுழற்சியில இறுதி சுழற்சியா மாறிடுச்சு. நாம குழந்தைங்க கிட்ட நீங்க வளரும்போது என்னவா இருக்க விரும்புறீங்கன்னு கேட்கிறோம். பெரியவங்க கிட்ட நீங்க ஓய்வு பெறும்போது என்ன செய்ய திட்டமிட்டிருக்கீங்கன்னு கேட்கிறோம்.
ஓய்வு திட்டங்களோட மதிப்பை நம்ம எப்போவாது கேள்விப்படுறோமா? நிச்சயமா நாம ஓய்வோட மதிப்பை பற்றியும் கேள்வி எழுப்புறதில்ல. ஆனால் இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? சுவாரஸ்யமா வேதாகமத்தில் ஓய்வுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் இருக்குது. அது எங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னாகமம் அதிகாரம் 8 வசனங்கள் 24லேருந்து 26 வரைக்கும் இருக்குது. கவனிங்க, லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரருடைய ஊழியம் செய்வதை அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார். லேவியரோட வாசஸ்தல ஊழியர்கள் 50 வயசுல ஓய்வு பெறும்படி அறிவுறுத்தப்பட்டாலும் அவங்க தங்களோட எஞ்சின நாட்கள் முழுவதையும் வயல்வெளிகள் அமர்ந்து சூரிய கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கல. இல்லை, தங்களோட வேலையை எடுத்துக்கிட்ட இளைய லேவியர்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. வழிகாட்டியாகவும் ஆலோசகர்களாகவும் ஆனாங்க. இன்னைக்கு நாம அவங்கள ஆலோசகர்கள்னு சொல்கிறோம். உங்களோட சமூக பாதுகாப்பு, வருமானம் இல்லைனா ஓய்வூதிய பலன்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஓய்வுன்ற வார்த்தையை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் 90களில் இருக்கிற வரைக்கும் உங்களோட தொழிலில் தொடர வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் உங்களோட வேலையை விட்டுட்டீங்கன்னா நினைவில் கொள்ளுங்க, ஓய்வுன்றது உங்களை ஊழியத்திற்காக விடுவிப்பதற்கான தேவனுடைய வழியாக இருக்கு. அதனால் முடிவடைகிற வரைக்கும் கவனம் செலுத்துங்க. ஓய்வு பெறுவதை தவிர்க்கிறதுல உறுதியோடு இருங்க. நான் கற்றுக்கிட்ட 3வது விஷயம், உங்கள் அழைப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ரோமர் 11:29 இந்த மாதிரி சொல்லுது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அதாவது நீங்கள் அதை செயல் தவிர்க்க முடியாது. தேவன் உங்களை அழைச்சிருந்தா அவர் உங்களை செயல் தவிர்க்க மாட்டார். தேவனுடைய அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதவை. இதை பற்றி ஆஸ்கின்னஸ் சில காரியங்களை சொன்னார். அவர் சொன்னார், நாம் நம்முடைய வேலைகளிலிருந்து ஓய்வு பெறலாம், ஆனால் நாம் நம்முடைய அழைப்பிலிருந்து ஓய்வு பெற முடியாதுன்றதை உணர்ந்துக்கிறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட அழைப்பு நம்ம பூமியில் செலவிடுற கடைசி நாள் வரைக்கும் வாழ்ந்து அழைப்பாளரை சந்திக்க போகிற வரைக்கும் நமக்கு பொறுப்புணர்வை தருதுன்னு நான் நம்புகிறேன். இது வாழ்க்கைக்கு நம்ப முடியாத மதிப்பை தருதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நல்ல வாழ்க்கையை முடிக்கிறதோட செழிப்பு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் வாழறத ரொம்ப முக்கியமானதாக மாற்றுற பொறுப்பு, அப்புறம் ஈடுபாட்டோட நம்மளோட ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்பது தான்னு சொன்னார். அதனால் வாழ்க்கையை நல்லா முடிக்க நீங்கள் ஓய்வு பெறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ததற்கும் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறீங்கன்றதுக்கும் இடையில ஒரு தொடர்பை பராமரிச்சுக்குங்க. ஒருத்தர் சொன்னார், உங்களோட தொழில் நீங்கள் செய்கிற வேலைக்கான ஊதியம், ஆனால் உங்களோட அழைப்பை செய்யவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களோட ஓய்வுக்கு பிந்தைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு வேலை உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்னா உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. தேவன் உங்களுக்கு வழங்கின கிருபையின் வரம் ஊழியம் செய்கிற திறன் தான் அது. அதனால் அதை ஆண்டவருக்காக பயன்படுத்திக்கிட்டே இருங்க. அதை வேற சூழலில் பயன்படுத்துங்க. ஆனால் தேவன் உங்களை செய்ய அழைச்சதை செய்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. இயேசு பூமியில் தன்னோட வேலையை முடிச்சுட்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுப்பப்பட்டு பரலோகத்துக்கு திரும்பினப்போ அவர் தன்னோட வாழ்க்கையை பற்றி இந்த ஜெபத்தை ஜெபிச்சாரு. யோவான் 17:4. அவர் சொன்னார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அந்த வசனத்தை கவனமாக படிங்க. பூமியில் செய்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இயேசு முடிக்கல, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சாரு. அதுதான் நம்மளோட ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையை முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா ஒரு முழுமையான அப்புறம் உற்சாகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அதனால் முதலாவதா நீங்கள் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் கவனம் செலுத்துங்க. 2வதா ஓய்வை எதிர்ப்பதை பற்றி உறுதியாக இருங்க. 3வதா உங்கள் அழைப்பில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ 4வது காரியம், உங்கள் வெற்றிகளுக்கு பிறகு விழிப்புடன் இருங்கள். நன்றாக முடிப்பதற்கும் இறுதி வரைக்கும் போறதுக்கும் தேவனுடைய சித்தத்திலும் அவருடைய திட்டத்திலும் அவருடைய நோக்கத்திலும் நிலைத்திருப்பதற்கும் இறுதி வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறதுக்கும் விழிப்புணர்வு தேவை. குறிப்பா புது சாகசங்கள் புது வெற்றிகளுக்கு அப்புறம் நாம் கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அதை இதோ இந்த மாதிரி விளக்குறேன். 2012 டானாவும் நானும் முதல் முறையாக சுவிட்சர்லாந்துக்கு போனோம். மேட்டர்ஹார்னோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற அழகிய கிராமமான ஜெர்மாட்டில் எங்களோட சுற்றுப்பயணத்தை நாங்கள் முடித்தோம். ஹார்னலி ரிட்ஜ்னு அழைக்கப்படுற இந்த மலையோட வடக்கு முகமானது ஏறக்குறைய நேர் செங்குத்தாக ஏறக்கூடியது. அதோட அடிவாரத்தில் நான் நின்றுக்கிட்டு இருந்தப்போ உச்சிக்கு போகிறவங்கள கற்பனை செய்கிறது எனக்கு ரொம்பவும் கடினமாக இருந்தது. ஆனால் பல வீரர்கள் அந்த நேர் செங்குத்தில் ஹார்னலி ரிட்ஜ் வரைக்கும் போயிருக்காங்க.
இந்த மேட்டர்ஹார்னோட அடிவாரத்தில் மலையேறுபவர் கல்லறைன்னு அழைக்கப்படுற ஒரு கல்லறை இருக்கு. அதை பார்க்கணுன்னு ஒருத்தர் சொன்னார், அதனால நான் போனேன். அந்த கல்லறையில் புதைக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் மேட்டர்ஹார்னோட உயிரிழப்புகள். ஆனால் இங்கே என்னோட விசித்திரமான கண்டுபிடிப்பு இருந்தது. இந்த மலையில் பல பேர் இறக்கலனாலும் எல்லாருமே மலையிலிருந்து கீழே இறங்கும்போது இறந்தவங்க தான். நான் புகைப்படம் எடுத்த கல்லறை ஒன்றில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: வேக்ஃபீல்டு அப்புறம் பாங்கோர் நார்த் வேல்ஸை சேர்ந்த தன்னோட 24வது வயசில் அகால மரணம் அடைஞ்ச டேவிட் ராபின்சனோட நினைவான்னு இருந்தது. டிசம்பர் 28, 1976 அன்னைக்கு மேட்டர்ஹார்னோட வடக்கு முகத்தை நோக்கி ஏறினதுக்கு அப்புறம் ஹார்ன்லி ரிட்ஜில் இறங்கும்போது அவர் மரணத்தை சந்திச்சார்னு. இது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றதுக்கப்புறம் நாம் தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2வது உலகப் போரின் போது விமானிகள் தங்களோட விமானங்களை தரையிறக்கிறதுக்காக திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு வெற்றிகரமான பயணத்துக்கு அப்புறம் தங்களோட தளத்துக்கு திரும்பி வரும்போது அதிகமான தவறுகளை செஞ்சதா இங்கிலாந்தோட ராயல் ஏர்ஃபோர்ஸ் உளவியாளர்கள் கண்டறிஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஓய்வெடுக்கிற சிந்தை தரும் கவன தளர்வு. அந்த விமானிகள் அப்புறம் மலை ஏறவங்கள மாதிரி நாம நம்மளோட சாதனைகளை பார்த்து மயங்கி நாம தொடங்குனதை முடிக்கிறதுல கவனம் செலுத்த தவறிடுறோம். அதுதான் தாவீது ராஜாவை சிக்கல்ல சிக்க வச்சதுன்னு நான் நினைக்கிறேன். பாத்ஷெபாலோட சிக்கல்ல அவர் சிக்கினாரு. ஏன்னா அவர் பெரிய வெற்றியை அடைஞ்சிருந்தாரு. எதிரிகளுக்கு எதிராக ஒவ்வொரு போர்லையும் வெற்றி பெற்றாரு. அவரால் அவரோட உலகம் சமாதானம் அடைஞ்சதா வேதாகமம் சொல்லுது. அவர் இஸ்ரேலில் பெரும் சமாதானத்தை ஏற்படுத்தினார். அப்புறம் அந்த வெற்றிகளுக்கு அப்புறம் அவர் கவனக்குறைவா இருந்தார். அவர் செஞ்சதை விவரிக்கிற வார்த்தைகளை கவனமா கேளுங்க. 2 சாமுவேல் 11:1. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீது ராஜா தன்னோட மக்களை வழி நடத்த இருக்கணும். அவரோட இராணுவத்தோட தலைவராக அவர் நின்று இருக்கணும். மாறா அவர் வீட்டிலேயே இருந்தார். கொஞ்சம் ஓய்வெடுத்து போரோட சுமையை மற்றவங்க சுமக்கலான்ற இடத்துக்கு தன்னோட வாழ்க்கையில் வந்துட்டதா அவர் உணர்ந்தார். அவர் அதுக்கான விலையை செலுத்தினார். அவர் இருந்திருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்யலை. மேலும் விழிப்புணர்வின்றி தன்னோட வெற்றிகளை கொண்டாடிக்கிட்டு இருந்தார். பத்ஷெபாலோட அவர் செஞ்ச பாவமும் அவளோட கணவன் உரியாவோட கொலையும் தாவீதோட வாழ்க்கையில் ஒரு கரையாயிடுச்சு. தேவன் தாவீதை மன்னிச்சு அவரை மீட்டெடுத்தப்போ அந்த ஒரு கண கவனக்குறைவு, ஒரு கணம் அவர் விழிப்போட இல்லாத போது அந்த ஒரு கணம் தாவீதோட வாழ்க்கை வரலாற்றோட ஒரு பகுதியாக மாறிச்சு. இந்த வசனத்தை நீங்கள் இதுக்கு முன்னால் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. நான் அதை வாசித்ததும் அதோட வார்த்தைகளால் வெளிப்படைஞ்சது எனக்கு நினைவு இருக்கு. 1 ராஜாக்கள் 15:5 இதை சொல்லுது: தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். இதை கவனிங்க. நம்ம உயரத்தை அடைந்து தேவனோட மகத்துவத்தை அனுபவிக்கும் போது என்ன நடக்குது? நாம கவனமா இல்லைனா நாம நம்மளுடைய பாதுகாப்பை குறைக்கிறோம், ஓய்வெடுக்கிறோம். மேலும் நம்ம எதிர்பாராத நேரத்தில் எதிரிய உள்ள நுழைய அனுமதிக்கிறோம். நான் பேசின இது பலருக்கு திரும்ப திரும்ப நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது பலரோட வாழ்க்கையில நடந்தது. வேதாகமத்தில் இதை பற்றி 2 வசனங்கள் இருக்குன்னு நான் நம்புறேன். அதை நாம எல்லாரும் மனப்பாடம் செய்யணும். விழுந்துடாம இருக்க என்ன செய்யணும்னு அது நம்ம கிட்ட சொல்லுது. அதோட வெற்றிக்கு அப்புறம் தேவைப்படுற விழிப்புணர்வை பற்றி அதெல்லாம் பேசுது. நீதிமொழிகள் 16:18. கவனிங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அதனால வாழ்க்கையோட 2வது பகுதியை சந்திக்க நாம தயாராகும் போது இந்த சவால்களை எதிர்கொள்கிறோம். வாழ்க்கை முடிவடையும் வரை கவனம் செலுத்துங்க. ஓய்வு பெறதை தவிர்க்கிறத பத்தி உறுதியோடு இருங்க. உங்க அழைப்பில் இணைந்து இருங்கள். உங்க வெற்றிகளுக்கு அப்புறம் விழிப்போடு இருங்க. கடைசியா திரும்பவும் பணியமர்த்தலுக்கு தயாரா இருங்க. தேவன் தேர்ந்தெடுக்கிற விதத்துல உங்களை அவர் திரும்பவும் பணியமர்த்த நீங்க தயாரா இருக்கீங்கன்றத உறுதிப்படுத்திக்கங்க. எப்போவும் கர்த்தர் உங்களுக்காக என்ன வச்சிருக்காருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. மக்களே, ஓய்வு பெற வயதை கடந்தவங்களால பல பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுதுன்றத கண்டறிய மத சார்பற்ற வரலாற்றிலேயோ இல்லை வேதாகமத்திலேயோ ஆழமாக போக வேண்டியதில்லை. பியானோ நகைச்சுவையாளர் விக்டர் போஜ் டென்மார்க்கோட கோமாளி இளவரசர் தன்னோட 91வது வயசுல இறக்குற வரைக்கும் பெரிய பார்வையாளர்களை மகிழ்விச்சாரு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாடகர் டோனி பெனட்டுக்கு 93 வயசு ஆகுது. அவர் தன்னோட இதயத்தை சான் பிரான்சிஸ்கோல மட்டும் இல்லை பல நகரங்களையும் விட்டுட்டு போறாரு. ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்காரு.
90 வயசான மாஸ்டர் செலிஸ்ட் பாப்லோ கசால்ஸ் கிட்ட அவர் ஏன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பயிற்சி செய்யறாருன்னு கேட்கப்பட்டுச்சு. நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டு வரதா நினைக்கிறேன்னு சொன்னாரு. பிரபல எழுத்தாளரும் சீனாவுக்கு மிஷனரியா போனவரோட மகளுமான பேர்ல் பக் சொன்னாங்க, நான் வயதாகி இப்போது என்னோட இளமையில இல்லாததுனால ஒரு மரியாதைக்குரிய நிலைய வாழ்க்கையில அடைஞ்சிருக்கேன். நான் 50 வருஷங்களுக்கு முன்னால, இல்ல 40 வருஷங்களுக்கு முன்னால, இல்ல 30, இல்ல 20, இல்லைன்னா 10 வருஷங்களுக்கு முன்னால இருந்ததை விட ரொம்பவும் பயனுள்ள நபரா வாழறேன்னு சொன்னாங்க. 70வது வயசுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால சீக்கிரமா செயலற்று போய்விடாதீர்கள். உங்க ஓய்வுக்கு பிந்தைய வருஷங்கள்ல தேவன் உங்களுக்கு வழங்க விரும்புகிற பல ஆசீர்வாதங்களை இழக்காதீங்க. தேவைப்பட்டா நீங்க செய்ய வேண்டியதை மாத்துங்க. ஆனா தேவனுக்கு சேவை செய்யறத மட்டும் நிறுத்தாதீங்க. ஏன்னா நம்மளோட திருச்சபைகளில் தேவனால் பயன்படுத்தப்படாத ரொம்ப பெரிய திறமை குணங்களில் ஒன்று ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்தவங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட வயசு அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திடணும், நீங்கள் வெளியேறணும்னு கட்டாயப்படுத்துகிற ஒரு கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு வரோம். இதனால் பல பேர் தங்களோட முக்கியத்துவத்தையும் தங்களோட மதிப்பையும் வாழ்க்கைக்கான தங்களோட மகிழ்ச்சியையும் இழந்துடுறாங்க. இந்த பூமியில் நம்ம எத்தனை வருஷங்கள் வாழும்படி அனுமதிக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த வருடங்களை தேவன் நமக்கு தராரு. உங்களை ஊக்குவிப்பதற்காக 2 வசனங்களை தரேன். அது என்னை தொடர்ந்து செயல்பட வைக்குது. நம்மளோட வாழ்நாள் முழுக்க நம்மளை உண்மையாக வச்சிருக்கிறதுக்காக அது நம்முடைய கிருபையின் பிதாவால் நமக்கு கொடுக்கப்பட்டது. முன்னால் கற்றுக்கிட்டதை மறக்காதீங்க. நீங்கள் இறக்கும் முறை எதுவும் முடிவடையவில்லை. சங்கீதம் 92 இந்த மாதிரி சொல்லுது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். என்னோட வாழ்க்கைக்காக நான் செஞ்ச சிறப்பு பிரார்த்தனை இதுதான். சங்கீதம் 71:18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுறாக. ஆமா, நாம நம்மளை பயனுள்ளவர்களா மாத்துனா தேவன் நம்மளை எல்லா வழிகளையும் பயன்படுத்துறாரு. இந்த செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வரும்போது ஷேடோ மவுண்டனில் இருக்கிற எங்களோட திருச்சபையில் இருக்கிற ஒருத்தரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் விட வாழ்க்கையை நல்லா முடிக்கிற கருத்தை அவர் பெற்றிருக்காரு. டாம் ஹயர் ஹெலிக்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் 40 வருஷங்கள் கணிதம் கற்பிச்சாரு. அவர் சான் டியாகோ மாநிலத்தில் உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துவ ரட்சகராக பெற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் உடனடியாக கற்பிக்க ஆரம்பித்தார். தம் வேலையை நேசிச்சார். பல வருஷங்களுக்கு முன்னால் அவரோட பள்ளியில் சந்திச்சது எனக்கு நினைவிருக்கு. என்னோட மகனுக்கு கால்பந்தில் ஸ்காலர்ஷிப் பெற உதவ முயற்சிக்கிற பயிற்சியாளரை சந்திக்க ஹெலிக்ஸ் போயிருந்தேன். அப்போது அவர் என்கிட்ட, உங்கள் சபையில் இருக்கும் ஒரு ஆசிரியர் இங்கே பணிபுரிகிறாருன்னாரு. டாம் ஹயருக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அவரை சந்தித்தது அதுதான் முதல் முறை. அவர் தன்னோட மாணவர்களை நேசித்தார். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர் தன்னோட நேரத்தை மட்டும் செலவிடலை. பல ஆத்மாக்களை தொடர்றதுக்கு ஏதுவாக அந்த வளாகத்தில் ஒரு கிறிஸ்துவ கிளப்பை தொடங்க உதவினார். அன்பான ஆசிரியராக இருந்தார். அவர் தன்னோட வேலையில் ரொம்பவும் கெட்டிக்காரராக இருந்தார். ஆனால் 2002 கோடை மாதத்தில் டாம் ஹயர் தன்னோட 40வது ஆண்டு கற்பித்தலை தொடங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் காலையில் கோடையில் அவரும் அவரோட மனைவி பேமும் ஒன்றா வழக்கமான பிரார்த்தனை நடைப்பயணத்தை மேற்கொண்டப்போ தேவன் டாம் கிட்ட பேசி அவரோட வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றினார். டாம் அதை எப்படி சொன்னார்ன்றதை கேளுங்க. அவர் சொன்னார், அன்னைக்கு காலையில் தேவன் என்கிட்ட நேரடியாக பேசினார். நீ எனக்காக வேற ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறதுனால நீ கற்பிப்பதை ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னார். வாழ்நாள் முழுக்க கற்பிப்பதையே செய்து வந்தாலும் இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னு டாம் அறியாமல் இருந்தார். ஆனால் அவர் அதை கண்டறிய போகிறாரு. எங்கள் போதகர் ஒருத்தரோட ஆலோசிச்சதுக்கப்புறம் வாராந்திர ஆண்களுக்கான வேதாகம ஆராய்ச்சி குழுவை ஆரம்பிக்கிறதுக்கான சவாலை டாம் ஏற்றுக்கிட்டாரு. அந்த வேத ஆராய்ச்சி குழு தன்னை ஃபெலோஸ்னு அழைச்சிது. அது இப்போ 18 வருஷங்களாக நடந்துக்கிட்டு வருது. அந்த வேத ஆராய்ச்சி குழுவை அவர் தலைமை தாங்கியதுனால எங்களோட திருச்சபையான ஷேடோ மவுண்டன் கம்யூனிட்டி சர்ச்சில் சிறைத்துறை அமைச்சகத்தை எடுத்துக்க விரும்புகிறீங்களான்னு கேட்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் சான் டியாகோ மாவட்டத்தோட கைதிகளுக்கு ஊழியம் செய்கிறதில் ஈடுபட்டிருந்த சுமார் 12 பேர் எங்களோட இருந்தாங்க. திரும்பவும் டாம் பிரார்த்தனை செஞ்சார். மேலும் அவர் சவாலை ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் என்ன நடந்ததுன்றது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு அவர் இந்த ஊழியத்தில் தலைமை தாங்கி 17வது வருஷத்தை முடிக்கும்போது சிறைவாசத்தால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஊழியத்துக்கான கதவுகளை தேவன் திறந்திருக்காரு. அவர் கைதிகள், பரோலிகள், முன்னாள் குற்றவாளிகள், வாழ்க்கை துணைவர்கள், குழந்தை, பிற குடும்ப உறுப்பினர்கள், சீர்திருத்த அதிகாரிகள், அப்புறம் சிறை ஊழியர்களுக்கு கூட ஊழியராக பணியாற்றுறாரு.
டாமோட கூற்றுப்படி பிரிசன்ல இருக்கிற பீன்றது சிறைன்றதை குறிக்கல, ஆனா அது மக்களை குறிக்குது. அவங்கள தேவன் ஒரு நித்தியமான நிபந்தனையற்ற அன்போடு நேசிக்கிறாருன்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஷேடோ மவுண்டன்ல 40 வெவ்வேறு குழு உறுப்பினர்கள் 8 வெவ்வேறு சிறைகளுக்கு போறாங்க. ஒரு மாசத்துக்கு சுமார் 30 கூட்டங்களை அவங்க நடத்துறாங்க. சராசரியா 600க்கும் மேற்பட்ட கைதிகள், ஆண்கள், பெண்கள், அப்புறம் இளைஞர்கள் அதுல கலந்துக்கிறாங்க. கிறிஸ்மஸ்ல சிறையில் இருக்கிற பெற்றோரோட குழந்தைகளுக்கு ஒரு பெரிய விருந்து நடத்தப்படுது. எங்க தேவாலய வளாகத்தில் நடக்கிற இந்த விருந்துல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பெரும்பாலும் தங்களோட தாய்மார்களோட கலந்துக்கிறாங்க. கிறிஸ்மஸுக்கு முந்தின சனிக்கிழமை அன்னைக்கு எங்களோட நிகழ்வு மையம் குடும்பங்களால நிரம்பி இருக்கு. இந்த ஊழியம் நடைபெறலைன்னா அவங்களை இந்த சமூகம் மறந்திருக்கும். பல வருஷங்களுக்கு முன்னால எங்களோட திருச்சபையில சிறையில் இருந்த ஒரு இளைஞன் விடுவிக்கப்பட்டார். அவர் டாம் ஹயர் கிட்ட வந்து கிறிஸ்மஸ் காலம் கைதிகளுக்கு இந்த அளவுக்கு கடினமான நேரன்றதை பற்றி டாம் கிட்ட சொன்னார். அது மன அழுத்தம் நிறைஞ்ச நேரம், தனிமையான நேரம், அவங்க ரொம்ப நிராகரிக்கப்பட்டு மறந்துட்டு தான் உணர்ற நேரம். அந்த பருவத்தில் அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நாம் ஏதாவது செய்ய முடியுமான்னு டாம் நினைச்சாரான்னு கேட்டார். அந்த உரையாடலோட விளைவு தான் த கிரேட் கிறிஸ்மஸ் கார்டு, அதாவது அஞ்சல் முகாம். கடந்த கிறிஸ்மஸில் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் இதில் ஈடுபட்டாங்க. அவங்களில் சிலர் எங்கள் திருச்சபையை சேர்ந்தவங்க, ஆனால் அவங்களில் பலர் சாண்டியாகோவை சேர்ந்தவங்க. டாம் ஹயரோட ஷேடோ மவுண்டன் சிறை அமைச்சகத்தோட வழிகாட்டுதலின் கீழே விடுமுறை காலத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சிறை கைதிகளுக்கு 15,000 கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகளை அனுப்புனாங்க. 2002 வருஷம் காலை நடைப்பயணத்தில் தேவன் டாம் ஹயர்கிட்ட பேசினப்போ அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு இயக்கத்தை அவர் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஷேடோ மவுண்டன் சிறைச்சாலை அமைச்சகம் அமெரிக்காவோட ரொம்ப பெரிய சர்ச் ஸ்பான்சர் செய்யப்பட்ட சிறை ஊழியங்களில் ஒன்றா இருக்கு. இது எல்லாமே தன்னோட வேலை ஓய்வை நோக்கி போகிற ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஆரம்பிச்சது. மேலும் டாம் ஹயர் திரும்பவும் பணி அமர்த்தப்பட தயாராக இருந்தார். நீங்கள் தயாரா? தேவன் உங்களை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தயாரா? நீங்கள் நினைக்கலாம், சரி நான் இறுதியாக ஓய்வெடுக்கிற காலத்தை நெருங்கிட்டேன்னு. இல்லை, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு உரிமை இருக்குது. உங்கள் வேலை காலத்தை முழுமையாக முடிச்சதுக்கு அப்புறமும் கூட உங்களை பயன்படுத்திக்க அவருக்கு வாய்ப்பளிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் இதுவரைக்கும் செஞ்ச எல்லா காரியங்களையும் விட பிற்காலத்தில் தேவன் ரொம்ப பெரிய காரியங்களை செய்வார்ன்றதை நீங்கள் கண்டறியலாம். அந்த காரியங்களை அவர் செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கை மாற்றமடையும். சில சமயங்களில் தேவன் சிறந்ததை கடைசி நேரத்துக்காக வச்சிருக்காருன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவர் உங்களுக்காக அதை செய்ய விரும்புகிறாரு, எனக்காக செய்ய விரும்புகிறாரு. நம்மளோட தேவ பணி முடிவடைகிற வரைக்கும் நாம் உண்மையாக இருக்க போகிறோன்றதுல உறுதியாக இருப்போம். ஆமீன், ஆமீன். இன்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில் என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி. நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புகிறாருன்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால் நீங்கள் அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா, நீங்கள் அவரோட நித்தியத்தை செலவிடுறதை உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா, நீங்கள் உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட முடிவை மற்ற கிறிஸ்தவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில் பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போ நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளருவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த முறையும் இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்.